பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலின் சிறப்புகள். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் பிள்ளையார்பட்டி ஊரில் அமைந்துள்ள ஒரு பிள்ளையார் கோவிலாகும். அமைவிடம்: இந்த பழமையான குடைவரை கோயில் அமைந்துள்ள பிள்ளையார்பட்டி என்ற ஊர் திருப்பத்தூர் குன்றக்குடி சாலையில் திருப்பத்தூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் குன்றக்குடி முருகன் கோவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்குடியிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், சிவகங்கையிலிருந்து 47 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் இங்கு வருகிறார்கள். வரலாறு: இங்குள்ள குன்றின் அடிவாரத்தில் கோவில் குடை பெற்றுள்ளது. இக்கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படுகிறது. இக்கோவில் முதன்மை தெய்வமாக கற்பக விநாயகர் இருக்கிறார். மலையை குடைந்து அமைக்கப்பெற்ற சுமார் 6 அடி உயரமுள்ள கற்பக பிள்ளையாரின் உருவம் வடக்கு திசை பார்த்து காணப்படுகிறது. சிவன் உள்ளிட்ட கடவுள்களின் உருவங்களை குகைக்கோயிலில் செதுக்கப்பட்டுள்ளன. ஆகம கல்வெட்டுகளில் எழுதியுள்ளபடி கோயில் 1291 மற்றும் 1238 ஆண்டின் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்தது என கருதப்படுகிறது. சிற்பியால் பிள்ளையாரின் உருவமும் சிவலிங்கத்தின் உருவமும் செதுக்கப்பட்டுள்ள தகவல் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வின்படி மகேந்திர வர்ம பல்லவன் காலத்துக்கு முன்பு 2 அல்லது 5 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த குடைவரை கோவில் என்பதை அறியலாம். 4ஆம் நூற்றாண்டில் பிள்ளையார் சிலையை செதுக்கி இருக்கலாம் என்று நம்புகிறார்கள். இதுபோல் 14 சிலை உருவங்கள் கோவில் உள்ளன. மேலும் கல்வெட்டுகள் மூலமாக எருக்காட்டூர், மருதங்குடி, திருவேங்கைக்குடி, திருவேங்கை ஸ்ரைம், ராசநாராயணபுரம், மருதங்கூர், தென்மருதூர், கணேசபுரம், கணேச மாநகரம், பிள்ளைநகர் போன்றவை இத்தலத்தின் முற்கால பெயர்கள் என அறிய முடிகிறது. கோவில் அமைப்பு: கோவில் அமைப்பு 2 பகுதிகளாக அமைந்திருக்கிறது. கோவிலில் ஒரு பகுதி குடைவரை கோயிலாகவும் மற்றொரு பகுதி கற்றளி எனவும் அமைந்திருக்கிறது. பிள்ளையார்பட்டி கோவில் தமிழ்நாட்டில் குடைவரை கோயில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 6 அடி உயரமுள்ள கற்பக விநாயகரின் சன்னதி மலையை குடைந்து அமைக்கப்பெற்றுள்ளதால் இங்கு சன்னதியை வலம் வர இயலாது. பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு நோக்கியும் அவரின் தும்பிக்கை வலது புறமாக சுழித்தும் இருப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பாக உள்ளது. இங்கு திருமணம் நடைபெற வைக்கும் கார்த்தியாயினி அம்மன் சன்னதியும், பிள்ளை வரமளிக்கும் நாகலிங்கம் சுவாமி சன்னதியும், அனைத்து செல்வ வளங்களை அளிக்கும் பசுபதீஸ்வரர் சன்னதியும் உள்ளது. குடைவரை கோவிலில் நடுவே கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்கும் மகாலிங்கம் மிகுந்த பொலிவுடன் காணப்படுகிறது. திருவீசர் எனப்படும் இப்பெருமானுக்கு திருவேங்கைக்குடி மகாதேவர் என்ற பெயரும் உண்டு. சற்று வடக்கில் வெளிப்புற சுவரில் லிங்கேஸ்வரர் காட்சியளிக்கிறார். இக்கோவிலிலிருந்து சுமார் சிறிது தொலைவில் நோக்கி சந்நிதியாக அமைந்திருக்கிறது மருதீஸ்வரர் சன்னதி. சதுர வடிவ கருவறையின் நடுவே வட்ட வடிவமாக ஆவுடையார் மீது லிங்க வடிவில் அமைந்துள்ள மருதீஸ்வரர் அர்ஜுனேஸ்வரர் என்ற பெயரிலும் வழங்கப்படுகிறது. திருக்குளம்: விநாயகர் கோபுரத்தின் எதிரே வெளிநடையின் வடதிசையில் பறந்து அமைந்த திருக்குளம் உள்ளது. பிள்ளையார்பட்டியிலிருந்து ஒவ்வொரு சதுர்த்தியின் போதும் இரவு நேரத்தில் இங்கு விசேஷமாகும். நேர்த்திக்கடன்: இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுகோள் நிறைவேறியதும் இத்தலத்தில் உள்ள பிள்ளையாருக்கு முக்குறுணி மோதகம் கொழுக்கட்டை படைத்து வழிபடுகிறார்கள். தொழில் வளர்ச்சி வேண்டுவோர் இத்தலத்தில் கணபதி ஹோமம் செய்து பயனடைகிறார்கள். மேலும் அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். எனவே அன்பர்களே, பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு சென்று இறைவனின் அருளை பெற்று இன்புற்று வாழ்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.